ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். டே பிரேம், கரெக்டாக இருக்கும் போ. ஓகே சார். ஹலோ மா. டேய் சாய் கண்ணா, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்மா. ஒழுங்கா குளிச்சுட்டு கோவிலுக்கு போ. நானும் இங்கே போய் அர்ச்சனை பண்ணுறேன் உன் பேரில். இந்த வருஷம் இனிமேல் உனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும். தேங்க்ஸ்மா. இந்த நல்ல நாள் உங்க கூட இல்லையேன்னு தான்மா வருத்தமாக இருக்கு. கவலைப்படாதடா கண்ணா, இன்னும் ஒரு வருஷம் தான், அப்புறம் அம்மா வந்து உன் கூடவே இருக்கேன். சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோமா. நான் போய் குளிக்கிறேன். சார், யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யோ, கையடியா. பிரேம், ஏய் ஒழுங்கா சொல்லு, ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ண? சார், யார் சார்? எந்த பொண்ணு சார்? டேய் பிரேம், ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏய் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்று தெரியாம நடிக்கிறியா? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சுத்தமா புரியல. அப்படியா? டேய் பிரேம், ஆமா சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தேரால் நான் இல்ல சார். சார், இதெல்லாம் சரியில்லை. யார்தான் நீங்க? போலீஸ்டா, உன்னை என்கவுண்டர் பண்ண போறோம். என்கவுண்டர் பண்றதுக்கு நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏய் உன்ன மாதிரி என் சர்வீஸ்ல பல கிரிமினலை பார்த்துருக்கேன். ஒழுங்கா மூடிக்கிட்டு உண்மையை சொல்லு. இல்ல, நீங்க என்ன தப்பா தான் சார் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டீங்களா? இல்ல, ஸ்டேஷன் கூட போங்க, அங்க போய் பார்த்துக்கலாம். இல்ல ஸ்டேஷனுக்கா? டேய், பாதிக்கப்பட்ட பொண்ணோட மொத்த குடும்பமும் ஸ்டேஷன் வாசல்ல தான் இருக்காங்க. நீ ஸ்டேஷன் உள்ள போகணும்னு நினைச்சாலே உன் உடம்புல இருக்கிற ஒரு பீஸ் கூட உள்ள போகாது. டேய், நீ உண்மையை மட்டும் சொல்லு, உன்னை விட்டுறேன். என்ன நம்பு. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன், கேசி முடிக்கிறேன். சார், நான் தப்பே பண்ணல சார். பின்ன எதுக்கு சார் எனக்கு தானே? டேய், அவன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். தம்பி கொஞ்சம் கவனி. ஓகே சார். சார், சொல்லிடுறேன் சார். முதல்ல இந்த ஆள் அடிக்கிறது நிப்பாட்ட சொல்லுங்க சார். அப்படி வா வழிக்கு. சொல்லிடுறேன் சார், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். டேய் பிரேம், ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோ. சார், நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்ட்டேனே சார். பின்னதுக்கு சார் ரெக்கார்ட்லாம்? சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார், ஏய் ஜஸ்ட் ஒரு எவிடன்ஸ்க்காக தான் சார். ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோ. பயமா இருக்கு சார். என் பேர் சாய். நான் பிறந்தேன்னு எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாம். தூத்துக்குடியில் ஸ்கூலிங்க முடித்தேன். காலேஜுக்காக சென்னை முதல் முறையாக எங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்த நாள். காலேஜை நல்ல முடியாத முடித்தேன். முடித்தோடனே நல்ல ஐடி கம்பெனியில் வேலை, கை நிறைய சம்பாதியம். ஆனால் என் ஊர் பக்கம் போய் எங்கள் அம்மாவை பார்த்து 3 வருஷம் ஆச்சு. வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ தான்
ஸ்வேதாவை பார்த்தேன். அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஆனால் அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி. அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு அவளுக்கு என்ன பிடிச்சிருந்து பிடிக்காத மாதிரி நினச்சா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸ்வேதா ஒரு நாள் என் ரூமுக்கு வந்தா. நான் பிடிச்சிருந்தேன். அவகிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் என்னை ஏற்றுக்கோன்ட்டு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. இருந்த போதை வெறியில் அவளை ரேப் பண்ணா அவங்க அப்பனே கல்யாணம் பண்ணி பண்ண தோணுச்சு. ரேப் பண்ண போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அப்பா கண்டிப்பாக என்ன கொண்டுருவானு. அம்மாவுக்கும் அசிங்கமான பேருன்னு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பாட்டில் எடுத்த ஸ்வேதா ஒரே போடு போட்டேன். ஏன் ஸ்வேதாவை என் கையால் நானே கொண்டுட்டேன் சார். யார் அவன்? இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் சார், என் நண்பன். யார் அவனை வர சொன்னது? பிரேம். சாரி சார். பிரேம் டீ சொல்லு. டேய் மாட்டிக்கிட்டான், தூக்கிட்டோம், வந்துடு. என்ன காரியம்டா பண்ணிருக்க பிரேம்? அவனுக்கும் வழி இருக்கலாம் சார், கொஞ்சம் விளையாடட்டும். பார்த்து உயிரோட விட்டு. உனக்கு ஏன் தங்கச்சி கேக்குதாடா? பரதேசி நாயே. யார் பேருக்கு அர்ச்சனை? பையன் பிறந்த நாள் சாயி, கிருத்திக நட்சத்திரம், கத்திரே மேஷரா சுஜாதயா சாய் நாமதேஷ்யா சேஜமான சேஷ குடும்பஸ்ய சேம தைரிய வீரிய விஜய ஆயுளார் கவிதே நாப்தம் மரோகதர காத்ரேணான் காப்ஷாதித்தம் தனகணக வஸ்து லக்ஷ்மிகடாச்சன. பிரேம் இனஃப். ஏய் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மா பற்றி நினச்சி பார்த்தாலே நாட்டில் பாதி குற்றங்கள் குறையும். என்னதான் பெற்றவங்க பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் பெற்றோரின் அரவணைப்பில்லாத தனிமை ஒருத்தனை என்னெல்லாம் பண்ணுது பார்த்தீங்களா?